அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். மார்க் 9:4. தெய்வமே, உம்மோடு உரையாடுவது எத்தனையோ மக்களின் வாழ்வை மாற்றியது. எரிய முச்செடியில் உம்மோடு உரையாடிய மோசேக்கு வாழ்க்கை மாறியது. மெல்லிய தென்றல் காற்றில் உம்மோடு உரையாடி எலியாவுக்கு புது பலம், புது தைரியம் கிடைத்தது. கடற்கரையில் உம்மோடு உரையாடிய சீமோனுக்கு பாறையாக வாய்ப்பு கிடைத்தது. உம்மோடு உரையாடிய நிக்கதேமும் மெசியாவை பற்றிய ஒரு தெளிவு கிடைத்தது. உம்மோடு உரையாடிய நல்ல கள்வனுக்கு வான்வீடு நிரந்தரமாய் கிடைத்தது. தமஸ்கு வழியில் உம்மோடு உரையாடிய சவுலுக்கு பவுலாக்கி புறையின அப்போஸ்தலனாக பாக்கியம் கிடைத்தது. உம்மோடு உரையாடிய ஆதி திருச்சபை மக்களுக்கு ஆழமான விசுவாச உணர்வு கிடைத்தது. தகப்பனே, எங்கள் வாழ்வில் உம்மோடு உரையாட நாங்கள் நேரத்தை பயன்படுத்த செய்தருளும். மற்ற மனிதரோடு முதலில் உரையாடுவதை விட உம்மோடு முதலில் உரையாட நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். உம்மோடு திருப்பலியில் உரையாட, தனி ஜெபம், குடும்ப ஜெபத்தில் உரையாட நாங்கள் நேரம் ஒதுக்கி வாழச் செய்யும். உம்மோடு உரையாடும் பொழுது எவ்வளவு பெரிய பலம், நம்பிக்கை, புத்துணர்ச்சி, வாழ்க்கையை பற்றிய புரிதல் எங்களுக்கு கிடைக்கிறது. உம்மோடு நாங்கள் என்றும் உறவாட அழுத்தாரும் சுவாமி. மாலயத்திற்குமை தேடி வந்து உம்மோடு உறவாட கிருபை செய்தருளும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.